பாகிஸ்தான் ராணுவத்த பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் சிதறடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்திருக்கார்கள். எதுல அப்புட்ன்னா, பலுசிஸ்தான் போராளிகள் நடத்தின தாக்குதல்ல, இன்னும் சொல்லப்போனா பாகிஸ்தான் ஆர்மியோட ஒரு கேம்பையே கேப்சர் பண்ணிட்டார்கள். எதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம் அப்புட்ன்னா, எப்ப பார்த்தாலும் இவர்களுக்குள்ள சண்டை வரும். பலுசிஸ்தான்ல போய் அடி வாங்குறது தான் பாகிஸ்தான் ராணுவத்தோட தலையெழுத்து. திருப்பி ஒரு நாள் இவனுங்க சம்பவம் செஞ்சுட்டு வந்த மாரி பெரிய அளவு பதிவுகளே இருக்காது. அதே மாரி பலுசிஸ்தான் போராளிகள் கிட்ட அடி வாங்கும்போதும் பெரிய அளவு பதிவுகளே இருக்காது. இன்னும் சொல்லப்போனா, "என்னடா அங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமாங்கிற" மாரி தான் பாகிஸ்தான் ராணுவம் ஒரே சைலன்ட் தான். இந்த தாக்குதல பத்தி பெருசா வாயே தொறக்கல. இருந்தாலும் பத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் வாய் தொறந்து தானே ஆகணும். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரிஞ்சதும், புடிச்சதுமான வேலை ஆப்பரேஷன் அப்படின்னு ஒரு பேர வச்சு, எதிர் தாக்குதல்ல ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது பூரா ஒரு பக்கம் இருக்க, உளவுத்துறை இத ஏன் ஸ்மெல் பண்ணல? மொத விஷயம். 2வது விஷயம், உளவுத்துறை ஸ்மெல் பண்ணா ரவுண்ட் த கிளாக் தாக்குதல் நடக்க போதுன்னு தான் வரும். காரணம் அந்த பூமி அந்த மாரி அந்த மக்களோட எழுச்சி ஜாஸ்தியாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அதுவும் 2 பேட்டர்ன்ல. ஒரு பக்கம் ஆயுதக்குழு, ஒரு பக்கம் போராட்டம். அகிம்சை வழியில போராட்டம். ஏன் அப்டின்னா, அந்த நிலப்பரப்புல உள்ளவனுங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்குதும் இல்ல. எதையுமே கணக்குலயே எடுத்துக்கிறது இல்ல. அந்த நிலப்பரப்பை வாரி வழங்குறது யாருக்கு? சீனாக்காரனுக்கு. டாப் டூ பாட்டம் சீனாக்காரன் அள்ளிட்டு போறதுக்கு இந்த நிலப்பரப்ப அப்படியே குத்தகைக்கு தாராவ பார்த்தா, அங்க உள்ள மக்கள் கொந்தளிப்பு ஆவார்களா? மாட்டார்களா? இதுதான் அடிப்படை பிரச்சனை. காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு. இத தடுக்கவோ, இல்ல சரி பண்ணவோ 2க்குமே வக்கு இல்லாம தான் பாகிஸ்தான் சுத்தும்போது அப்பப்ப பெரிய தாக்குதல்கள், சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி ப்ராஜெக்ட்டுகளாகட்டும், சீன ஆட்கள கடத்திட்டு போறது, சீனாவோட வண்டிகள குறி வச்சு தாக்குறது, சீனாவோட கட்டமைப்புகள அந்த பகுதியில சுக்கு நூறா சிதறடிக்கிறது. இந்த மாரி பல விஷயங்கள் நடக்கும்போது, சீனா ராணுவத்த தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது பாகிஸ்தான் ராணுவத்த ஃபோக்கஸ் பண்ணி பிரஷர இன்கிரீஸ் பண்ணும். ஆனா, ராணுவம் களத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதத்தான் இப்ப நல்லா தெளிவாவே எடுத்து காட்டுது. இப்பதான் அங்க உள்ள ஏர்போர்ட்ட தொறந்து மூடணும்ங்கிற செய்தி தான் போட்டாய்ங்க. தொறக்கவே இல்ல. ஆனா தொறந்ததாகவே இவர்கள் நெனச்சுட்டார்களாட்டுக்கு, பதிலடி ரொம்ப தீவிரமாவே விழுந்திருக்கு. சரி இந்த பதிலடியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் எந்திரிக்குமா அப்படின்னு கேட்டா, எந்திரிப்பார்கள். ராணுவம் பெரிய பட்டாலியனே இங்க ஒண்ணும் காவு குடுக்கல. காவு குடுத்தாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. அதே சமயம் இந்த தாக்குதல் பாகிஸ்தான கொஞ்சம் நிலகுலைய வச்சிருக்கு. ஏன்னா தாக்குதல் பெரிய அளவுல இருக்கு. எதிர்க்கட்சிகள் இத பெருசா எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு தாக்குதல் மட்டும் கிடையாது. ராணுவ வீரர்கள் தாக்குதல் மட்டும் கிடையாது. பஞ்சாப சேர்ந்த பல பொதுமக்கள பல இடங்கள்ல, இந்த இடம் கிடையாது, பல இடங்கள்ல அந்த மக்கள மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி தாக்கியிருக்கார்கள். ஏன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் அரசியலே பஞ்சாப் மாகாணத்துல தான் இருக்கும். அதுதான் இப்போ ஒரு பெரிய ஹெவி வெயிட். அதனால அங்க உள்ள பகுதியில உள்ள எல்லாரும் இப்படிதான்டா அப்படிங்கிற மாரி அவர்கள பிடிச்சு தாக்கியிருக்கார்கள் பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம். இது இப்ப எங்க ட்ரிகர் ஆயிருச்சு அப்புட்ன்னா, ஒரு பக்கம் ராணுவம், ராணுவத்தோட கையால் ஆகாத தனம்னு பாகிஸ்தான் முழுக்க ட்ரிகர் ஆகிறது ஒரு கதை அப்புட்ன்னா, பஞ்சாப்ல அரசியல் ட்ரிகர் ஆகுது அப்புட்ன்னா, பாகிஸ்தானுக்கு பெரும் பிரச்சனை வெடிச்சிரும். ஏன்னா, அங்க இவர்களால கண்ட்ரோலே எடுக்க முடியாது. கண்ட்ரோல் எடுக்கலன்னு வேடிக்கை பார்க்கவும் முடியாது. ஏன்னா, அங்க உள்ள அரசியலோட இதயமே அங்க உள்ள பஞ்சாப் மாகாணம் தான். அங்க இந்த விவகாரம் ட்ரிகர் ஆகுது. ஏன் அப்புட்ன்னா, உதாரணத்துக்கு ஒரு பகுதியில போய் அங்க உள்ள மக்கள சிறைபிடிக்கிறார்கள். அதுல பஞ்சாப் மாகாண மக்கள மட்டும் பிரிச்சு எடுத்து சுட்டுக் கொன்ட்டு போயிர்றார்கள். இது கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். அவன் அப்பாவியாவே இருப்பான். அந்த நிலப்பரப்புல வாழ்றனாலயே அவன் அப்படியே அரசியல் ஊறி போய் திரியிறான்லாம் எடுத்துக்க முடியாது. ராணுவத்த கொல்றது ஓகே. ஆனா இப்படி நடந்து போச்சு. இது பஞ்சாப்ல பெரிய அளவு ட்ரிகர் ஆகுது. பஞ்சாப் ட்ரிகர் ஆன அப்பாடு அரசியல்வாதியோ, ராணுவமோ உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க முடியாது. வேடிக்கை பார்க்க முடியலன்னு பலுச்சிஸ்தான்ல இறங்கி சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர வச்சு முன்னேறி போவோம். அதுக்கடுத்து வரத பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கிளம்பி போயிருக்கார்கள். ஆனா பெரும் அடி வாங்கி உட்காரணும். முதல்ல கேம்ப மீட்கணுமே. மீட்டுட்டோம்னு சொன்னா தானே உண்டு. அவர்கள் பெரிய தயார் நிலையோட 100க்கும் மேற்பட்ட ஆயுதம் ஏந்திய ராணுவ வீரர்கள கொன்று குமிச்சுட்டு உள்ள கேம்பையும் பிடிச்சிருக்கார்கள். பல பகுதிகளையும் பிடிக்கிறார்கள். அத மீட்கட்டும் பாகிஸ்தான் ராணுவம். மீட்காம போய் தொலையட்டும். நமக்கு தேவையில்ல. ஆனா உள்ளூர்லயே இவ்வளவு பிரச்சனைய வச்சுட்டு தான் பாகிஸ்தான் வெளியூர்ல வந்து பேசிக்கிட்டு திரியுது. உள்ளூர்லயே ஹோல்டு எடுக்க முடியல. இல்ல எஸ்சிஓ மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் வரணும்னு வேற அழைப்பு. நம்ம முடியாது போடா அப்படின்ட்டோம்.
இது போக பாகிஸ்தான் வான்வெளிய பயன்படுத்தி வேற வந்தோமா, ஏறக்குறைய நம்மள நோக்கியே ரவுண்ட் த கிளாக் இந்தியா எப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிற அச்சத்துல இருக்கும்போது, மத்த எதிரிகளும் புகுந்து விளையாடத்தானே செய்வார்கள். அதத்தான் பலூச்சிஸ்தான்ல உள்ள அமைப்புகளும் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள். இதுல கூடுதலான ஹைலைட் என்ன அப்டின்னா, இந்த மாரி சம்பவங்கள் நடந்தோனயே பாகிஸ்தான், இதுக்கான விஷயங்கள பேசுறத தாண்டி மெயினான விஷயம் இதுக்கு பின்னாடி இந்தியா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா, அத அப்படி ஒரு வார்த்தை இதுவரை வரவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா இதுக்கு 2 காரணம். இந்தியாவ சொல்லி திருப்பி மாட்டிக்க விரும்பலை அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இந்த சம்பவத்துல இருந்தே தப்பிச்சு ஓட முடியுமா? 100 என்ன 1000 வீரர்கள் இறந்தாலும் மூடி மறைக்க முடியுமான்னு பாகிஸ்தான் சுத்திக்கிட்டு இருக்கு. காரணம் பாகிஸ்தான் இத எடுத்துட்டு போய் கதறணும்னா எங்க கதற முடியும்? ஒண்ணு அமெரிக்கா கிட்ட கதற முடியும். இன்னொன்னு மத்திய கிழக்குல கதற முடியும். மத்திய கிழக்கே இப்ப மிரண்டு போய் கிடக்கு. எப்ப எவனோட எண்ணெய் கிணறு பத்திக்கிட்டு எரியுமோ அப்படின்னு பயந்து போய் கிடக்கிறார்கள். மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை. அடுத்து அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் இப்ப முழு நேர பிஸியா இருக்கு. உக்ரைன், காசா, ஏமன் அப்படின்னு தொடர் கதையில சிக்கி தவிக்கும்போது, பாகிஸ்தான எட்டி மிதிக்காம இருந்தாலே சரி. அதுலயும் தப்பி தவறி சவுதி பக்கம்லாம் போயிறக்கூடாது. ஏன்னா, மன்னரே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹிஸ்புல்லாவோட தாக்குதல் ஆரம்பிச்ச உடனே ஈரானோட ஜாயிண்ட் அடிச்சு நிக்கிறாரு. இப்ப இவனுங்க வராய்ங்க அப்படின்னு ஷபாப் ஷெரீப்போ, இல்ல பாகிஸ்தான் ராணுவ தளபதியோ வரான்னா, அந்த விமானத்த சுட்டு தள்ளுங்கடான்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கில்ல. நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறனால, பெரிய அளவு வாய் பேசாம இத எப்படி அப்படியே நழுவி போலாம் அப்படின்னு பார்க்கிறார்கள். பலூச்சிஸ்தான்ல நழுவலாம் முடியாது. பலூச்சிஸ்தானுக்கு சுதந்திரம் குடுத்தா வேணா உண்டு. அத இப்போதைக்கு பாகிஸ்தான் செய்யுமா? தெரியாது. ஆனா வருங்காலங்கள்ல அதுவும் நடந்து தான் ஆகும். பாகிஸ்தான் உடைஞ்சு போறது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஏற்கனவே பங்களாதேஷ் உடைஞ்சு தான் போச்சு. அதே மாரி பாகிஸ்தான் 4ஆ உடைஞ்சாலும் தப்பு இல்ல. 4ஆ உடையறக்கு அங்க அரசியல் இன்னமும் ஆழமா, வெறித்தனமா கொழுந்து விட்டு தான் எரியுது. பங்களாதேஷ் பிரியும்போது என்ன மாரியான அரசியல் இருந்துச்சோ, அதே மாரி தான் இன்னமும் அங்க பல பகுதிகள் இருக்கு. அதனால 4 பாகிஸ்தான உடைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. உடைக்கலாம். அதுக்கான சூழ்நிலையும் இருக்கு. அதுக்கான எல்லா கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயும் இன்னைக்கு வரையும் அங்க எரிஞ்சுகிட்டு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஒரு காலத்துல இந்தியா புகுந்து விளையாடும். இப்பவே பலூச்சிஸ்தான் பின்னாடி இருக்கும், இல்லை அப்படின்னு 2 தியரியும் ஓடுது. கவர்மெண்ட்டா அஃபிஷியலா சொல்லப் போறதில்ல. ஆனா இன்டைரக்ட்டா பரப்பும்போது நம்மளும் விரிவா பார்ப்போம்.